இங்க யுஎஸ்ஏல ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு என்னென்ன திங்ஸ் லைக் ஸ்கூல் சப்ளைஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து முன்னாடியே லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸ்கூல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க எந்தெந்த கிரேடுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு. நம்ம அந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் வாங்கி ஒரு பேக்ல போட்டு நேம் எல்லாம் எழுதி வந்து கரெக்டா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடணும். இதுதான் ரூல். நாங்களும் 2 மாசம் லீவ்ல இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி கடைசியா ஸ்கூலுக்கு ரீஓப்பனுக்கு 1 வீக் முன்னாடி வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுடலாமேன்னு சொல்லி போட்டோங்க. ஸ்டேபிள்ஸ்ன்ற அதே ஸ்டோர்ல தான் ஆன்லைன்ல வந்து போட்டோம். பட் கரெக்டா வந்து டெலிவரி ஆகல, டிலேடுன்னு மட்டும் தான் வந்துச்சு. ஸ்கூலே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னுமா வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேராவே ஸ்டேபிள் ஸ்டோருக்கு வந்து வாங்கிடலாம்னு சொல்லி வந்துட்டோங்க. ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது என்ன ஆச்சுன்னா கஸ்டமர் சர்வீஸ்ல பேசி ரீஃபண்ட் வாங்கிட்டு தான் ஸ்டோருக்கு வந்தோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஸ்டோர் ரெண்டுத்திலுமே வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ்ல ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. டார்கெட், வால்மார்ட், ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் நாங்க வந்து இங்க ஸ்டோர்ல பாக்குறோம் எல்லா பிரைஸும் ஆன்லைன்ல பார்த்ததோட டபுள் த பிரைஸ் இருக்கு. வேற வழியே இல்லை, இன்னைக்கு இப்படிதான் வாங்கி ஆகணும் போல அப்படின்னு நினைச்சிட்டே பில் போட போயிட்டு ஆன்லைன்ல இவ்வளோ பிரைசஸ் கம்மியா இருக்கு ஏன் ஸ்டோர்ல இல்ல அப்படின்னு கேட்டதுமே நாங்க வாங்கின ஐட்டத்தோட பிரைஸ் எல்லாம் ஆன்லைன்ல காமிச்சதுமே வந்துட்டு வெப்சைட்ல என்ன பிரைஸ் போட்டிருக்காங்களோ அதே பிரைஸ்க்கு வந்து பிரைஸ் மேட்ச் பண்ணி விலையை கம்மி பண்ணி தான் எங்களுக்கு பில்ல போட்டு கொடுத்தாங்க.